வணக்கம் மக்களே. Q4 ரிசல்ட்ஸ் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ண ஸ்டாக்ஸோட டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது ஐஓசி, இவங்க ஃபைனல் டிவிடெண்ட்டாக ₹1.25 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 78% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யுரேகா ஃபோர்ப்ஸ் இவங்களோட நெட் ப்ராஃபிட் 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 12% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிபிசிஎல் இவங்க ஃபைனல் டிவிடெண்ட்டாக ₹5 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 28% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஹாட்சன் ஆக்ரோ இவங்க ₹10 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் May 26. இவங்களோட ரெவன்யூ 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேன்கைண்ட் ஃபார்மா இவங்களோட நெட் ப்ராஃபிட் 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கோதாவரி பவர் இவங்களோட ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட்ஸ் இவங்க ₹2.75 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ 28% இன்க்ரீஸும் நெட் ப்ராஃபிட் 2% டிக்ளைனும் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கர்நாடகா பேங்க் ₹5 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 62% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸும் 0.98% குறைஞ்சிருக்கு. 1.31% கடந்த ஆண்டு இதே குவார்ட்டரில் இருந்திருக்கு. ஸோ ஓவராலாக இவங்களோட ரிசல்ட் நல்லா இருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட் இவங்க ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் லாஸ் 102 crores இருக்கு. கடந்த ஆண்டில் இதே குவார்ட்டரில் இவங்க ப்ராஃபிட்ல இருந்திருக்காங்க 188 crores. இவங்களோட ரெவன்யூ 7% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைன் ஆயிருக்கு. ஓவராலாக இவங்களோட ரிசல்ட் டவுனாக இருக்கு. சிஇ இன்ஃபோ சிஸ்டம்ஸ் இவங்க ₹3.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 171% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 55% சீக்வென்ஷியலி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ. தனுகா அக்ரிடெக் இவங்க ₹2 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் July 17. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 29% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் ரெவன்யூ 9.3% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் ஆயிருக்கு. இவங்க பைபேக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். பாஷ் HCIL ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் 27% டிக்ளைன் ஆயிருக்கு. இவங்களோட ரெவன்யூ 3.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். ஜேகே இன்ஃப்ரா இவங்க ₹4 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 4% டிக்ளைனும் ரெவன்யூ 3% டிக்ளைனும் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் வைஸ். கிர்லாஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் ₹13 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 8% இயர் ஆன் இயர் வைஸ் டிக்ளைனும் ரெவன்யூ 4.5% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் கொடுத்துருக்காங்க. ரெட்ஜிங் கார்ப் இவங்களோட ரெவன்யூ 73% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் 87 crores இருக்கு. கடந்த ஆண்டில் இவங்க 25 crores லாஸில் இருந்திருக்காங்க. ஸோ இந்த நல்ல ரிசல்ட் காரணமாக இந்த ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் ப்ராஃபிட் 9% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சீக்வென்ஷியலி 22% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 16% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸிகாம் டெலி சர்வீசஸ் இவங்களோட நெட் லாஸ் குறைச்சிருக்காங்க. 54.3 crores இருக்கு. இவங்களோட ரெவன்யூ 44% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் 55 paise டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸும் ரெவன்யூ 12% இயர் ஆன் இயர் வைஸ் இன்க்ரீஸும் காமிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பெட்ரோ இவங்க ₹1.50 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 70% டிக்ளைனும் ரெவன்யூ 72% டிக்ளைனும் காமிச்சிருக்காங்க. ஓவராலாக இவங்களோட ரிசல்ட்டும் டவுனாக இருக்குது. மைண்டெக் இவங்க ₹1 டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 104 crores இருக்குது. ஃப்ளாட்டாக இருக்குது இயர் ஆன் இயர் வைஸ். நெட் ப்ராஃபிட் 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் இவங்க பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக்கோட சைஸ் 1100 crores இருக்குது. ஒரு ஷேருக்கு ப்ரைஸாக 1150 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக் ப்ரைஸ் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 95,65,217 ஈக்விட்டி ஷேர்ஸ் பைபேக் பண்ணுறாங்க. 0.95% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டி. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 29 கொடுத்துருக்காங்க. தனுகா அக்ரிடெக் இவங்களும் பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1400 ஒரு ஷேருக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பைபேக்கோட சைஸ் 70 crores இருக்குது. ஸோ இவங்க 1.11% ஆஃப் டோட்டல் ஈக்விட்டியை பைபேக் பண்ணுறாங்க டெண்டர் ஆஃபர் ரூட் வழியாக. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா May 29 கொடுத்துருக்காங்க.
டாடா பவர் இவங்க மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராங்க. ட்ரக் கிரீன் பவர் கார்ப்பரேஷன் இது பூட்டானை சேர்ந்த நிறுவனமாக இருக்குது. ஸோ இந்த இரு நிறுவனங்களும் சேர்ந்து 5000 மெகாவாட் கிளீன் எனர்ஜி கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் வராங்க. ஸோ இது மூலமாக இவங்க தொடர்ந்து கிளீன் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸை வந்து ஜாயிண்ட்லி டெவலப் பண்ணுறதாகவும் இருக்காங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் கொடுக்கறதா இருக்காங்க டாடா பவர். பிஎஸ்சி நிஃப்டி 50ல என்டர் ஆகிறதா வந்து ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ பிஎஸ்சி லாஸ்ட் இயரில் 63% ரேலி ஆயிருக்காங்க. ஸோ இவங்க விப்ரோவை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. விப்ரோ கடந்த ஆண்டில் 24% ப்ரைஸ் டிக்ளைன் ஆயிருக்காங்க. ஸோ ஒருவேளை விப்ரோ வெளியேறினா இவங்களுக்கு $206 மில்லியன் வந்து வெளியேறும். பிஎஸ்சிக்கு வந்து இன்புட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ செப்டம்பர் 2026ல் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கலான்னு எதிர்பார்க்கப்படுது. நன்றி மக்களே. இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருச்சா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்.